கோவை மாவட்டம் ஆனைமலையில் ஆவணி மாத அமாவாசையை ஒட்டி மாசாணி அம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வழிபட்டு வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை ஆனைமலையில் உள்ள மாசாணி அம்மன் கோவிலில் ஆவணி அமாவாசையை ஒட்டி பக்தர்கள் குவிந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டின் ராஜா வழங்க கேட்கலாம். வணக்கம் மார்ட்டின் ராஜா, கூடுதல் விவரங்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனமலை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றது மாசாணி அம்மன் கோவில். இங்கே தமிழகம் மட்டுமல்லாது பிற மாநிலங்களில் இருந்தும் மாசாணி அம்மனை தரிசிக்கிறதுக்காக நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருவது வழக்கம். இன்று அமாவாசை தினம் என்பதால் ஒவ்வொரு அமாவாசை தினமன்றும் மாசாணி அம்மனுக்காக சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் பூஜைகள் செய்யப்படும். இதேபோல்தான் இன்று அதிகாலை 18 வகையான அபிஷேகங்கள் அம்மனுக்கு இன்று காலை அதிகாலை செய்யப்பட்டது. பின்பு இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொடர்ச்சியாக வந்து அம்மனை தரிசனம் செய்து வருகிறார்கள். மாசாணி அம்மன் கோவிலிலே இருக்கக்கூடிய அந்த அதாவது நீதி கம்பம் என்று சொல்வார்கள், அந்த நீதி கல்லிலே பக்தர் யாருக்கேனும் ஒருவருக்காக பில்லி சூனியம் போன்று ஏதேனும் தீய சக்திகள் ஏவப்படப்பட்டிருந்தால் அவற்றை அது தொடர்பாக அம்மனிடம் முறையிட்டு நீதி கேட்டு மிளகாய் அரைத்து பூசும் வழக்கம் இங்கே உண்டு. இதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீய சக்திகள் நெருங்காது என்பது ஐதீகம். எனவேதான் இந்த மாசாணி அம்மன் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீய சக்திகளை விரட்டும் வகையாக மிளகாயை அரைத்து நீதிகளில் பூசுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். இதற்காக தான் இன்று காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாசாணி அம்மனை தரிசனம் செய்து வருகிறார்கள். கூட்டம் பக்தர்கள் கூட்டம் ஏராளமாக இருப்பதால் நூற்றுக்கணக்கான காவல்துறையினரும் அங்கே போக்குவரத்தை சீர் செய்யும் பணியிலும் பக்தர்களை ஒழுங்குபடுத்தும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். கற்பகம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்ட்டின் ராஜா.